Hey guys, இன்னைக்கு நம்ம introduction to trigonometry chapterல இருக்க 8.1 exercise sums பார்க்கலாம். Okay, first one. In triangle ABC, right angled at B, AB is 24 cm, BC is 7 cm. Determine sin A cos A and sin C cos C. Okay, ஒரு triangle வரையலாம். Let this be A, B, C. ரைட் ஆங்கிள் அட் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி 24 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தென் பிசி 7 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஆங்கிள் ஏ அண்ட் இது ஆங்கிள் சி. இப்போது ஃபஸ்ட் கேஸில் நம்மளை சைன் ஏ அண்ட் காஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆங்கிள் சைன் வேல்யூவும் காஸ் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சைடை கண்டுபிடிக்கலாம். Pythagoras theorem யூஸ் பண்ணலாம். AC whole square is equal to AB whole square plus BC whole square. Okay, so AC whole square is equal to 24 whole square plus 7 whole square. So AC whole square is 576 plus 49. AC is 625 root. AC is 25 centimeters. AC ஓட வேல்யூ 25 centimeters. ஓகே, இப்போது நமக்கு தேர்ட் சைடு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம சைன் வேல்யூவும் காஸ் வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். சைன் ஏ, அதாவது சைனுன்றது ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட் சைடு இங்கே வந்து பிசி பை hypotenuse AC. BC ஓட வேல்யூ இஸ் 7 centimeters by AC ஓட வேல்யூ 25 centimeters. ஓகே, இப்போ காஸ் கண்டுபிடிக்கலாம். காஸ் ஏ, காஸோட வேல்யூ இஸ் பேஸ் பை ஹைப்போட்டென்யூஸ், அதாவது ஏபி பை ஏசி. ஏபி இஸ் 24 centimeters by AC 25 centimeters. சைனோட வேல்யூ 7/25, காஸோட வேல்யூ 24/25. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் சைன் சி. ஸோ இப்போ நம்ம இந்த ஆங்கிளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு கண்டுபிடிக்க போகிறோம். சைன் சி அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இங்கே ஆப்போசிட் வந்து ஏபி பை ஹைப்போட்டென்யூஸ், அதே ஏசி தான். So AB is 24 centimeters by 25 centimeters. Then cos C, அதாவது cos C base by hypotenuse. இங்கே base is BC by hypotenuse AC, which is equal to BC ஓட value 7 by AC ஓட value 25 centimeters. So sin C is 24/25 and cos C is 7/25. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஷின் போடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ஃபிகர் 8.13 ஃபைண்ட் tan P மைனஸ் cot R. இதுதான் ஃபிகர் 8.13. ஓகே, இதை முதல்ல வரைஞ்சிக்கலாம். PQR ரைட் ஆங்கிள் அட் Q. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது 12 சென்டிமீட்டர்ஸ், இது 13 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம tan P மைனஸ் cot R அப்படின்றதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சைடை முதல்ல கண்டுபிடிக்கலாம். இப்போ பிதகாரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். QR ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் PQ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PR ஹோல் ஸ்கொயர். QR என்னன்னு தெரியாது, whole square plus PQ 12 centimeters which is equal to PR 13 centimeters. So QR whole square is equal to 169 minus 144. QR is root of 25. So QR வந்து 5 centimeters. இப்போ நமக்கு தேர்ட் சைடு கிடச்சிருச்சு 5 centimeters. நெக்ஸ்ட் நம்ம டேனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். tan P, அதாவது
இந்த ஆங்கிளோட tan வேல்யூ. tan வேல்யூனா என்னது? ஆப்போசிட் சைடு பை பேஸ். பிக்கு வித் ரெஸ்பெக்ட் டு பார்த்தா ஆப்போசிட் சைடு இஸ் QR பை பேஸ் இஸ் PQ. So QR is 5 centimeters by PQ is 12 centimeters. Next, இந்த ஆங்கிளுக்கு cot வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, cot வேல்யூ ஆஃப் R is, காட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பேஸ் பை ஆப்போசிட் சைடு கண்டுபிடிப்போம், which is base by opposite. Base is QR by opposite side PQ. அதே தான் 5 centimeters by 12 centimeters. ஸோ இப்போது tan P minus cot R ஓட வேல்யூ என்ன? 5/12 minus 5/12 which is equal to 0. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். தேர்ட் ஒன், if sin A is equal to 3/4 calculate cos A and tan A. ஓகே, நமக்கு சைன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, காஸ் அண்ட் டேனோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏபிசி. இதுதான் ஆங்கிள் ஏ. ஓகே, இப்போ சைன் ஏ இஸ் கிவன் விச் இஸ் 3/4. நார்மலாக நமக்கு சைன்னா என்னன்னு தெரியும், ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடு ஆஃப் ஏ ஆங்கிள் இஸ் BC by hypotenuse is AC. ஓகே, ஸோ இது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரேஷியோ, பட் எக்ஸாக்ட் வேல்யூஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கேன்ற ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ BC இஸ் 3K அப்படின்னு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், AC இஸ் 4K அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் சைடை கண்டுபிடிக்கணும். அகைன் பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். BC ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் AB ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம AB தான் கண்டுபிடிக்கணும். AB ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஹோல் ஸ்கொயர் மைனஸ் BC ஹோல் ஸ்கொயர். AB ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசிக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4K ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிசியோட வேல்யூ 3K ஹோல் ஸ்கொயர். நவ் ஏபி இஸ் ரூட் ஆஃப் 16K ஸ்கொயர் மைனஸ் 9K ஸ்கொயர். ஏபி வந்து இப்போ 7K ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடும். தென் ஏபி இஸ் ரூட் ஆஃப் 7 இன்ட்டு K. இப்போ நமக்கு ஏபியோட வேல்யூ கிடச்சிருக்கு ரூட் 7K. இப்போ நம்ம காஸ் ஏவும் சைன் ஏவும் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். காஸ் ஏ, காஸ் ஏனா பேஸ் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இங்கே பேஸ் இஸ் ஏபி பை ஹைப்போட்டென்யூஸ் ஏசி. ஓகே, ஸோ காஸோட வேல்யூ ஏபி பை ஏசி விச் இஸ் ரூட் 7K பை 4K, அதாவது ரூட் 7/4. தென் டேனோட வேல்யூ, டேன் இஸ் ஆப்போசிட் சைடு பை பேஸ் விச் இஸ் BC பை AB. ஓகே, BC பை AB. BC இஸ் 3K பை AB இஸ் ரூட் 7K. ஸோ tan A ஓட வேல்யூ இஸ் 3/√7. இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். given 15 cot A is equal to 8, find sin A and secant A. ஓகே, ஃபோர்த் சம் போடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 cot A is equal to 8ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம sin A and secant A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். இதுதான் ஆங்கிள் ஏ. லெட் திஸ் பி ஏபிசி. ஓகே, இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, 15 cot A is equal to 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cot A is equal to 8/15.
15. இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்லேருந்து அந்த சைடு டிவைட் எடுத்துகிட்டு போகிறோம். காட்டோட வேல்யூ நார்மலாக என்னென்னா பேஸ் பை ஆப்போசிட் சைடு. ஸோ இங்கே பேஸ் இஸ் ஏபி பை ஆப்போசிட் சைடு இஸ் பிசி. ஸோ ஏபி பை பிசி. ஓகே, இப்போது ஏபி பை பிசின்ற வேல்யூ தான் 8/15. இது ஒரு ரேஷியோ அகைன், அதனால் இதை நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கேயால் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போது 8Kன்ற வேல்யூவை ஏபிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 15Kன்ற வேல்யூவை பிசிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் நமக்கு தேர்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஹைப்போட்டன்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஏசி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏசி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8K whole square plus 15K whole square, which is 64 whole square plus 225K square. AC is root of 289K square. 289 oda root is 17. K square oda root K. ஸோ இப்போ ஏசியோட வேல்யூ இஸ் 17K. இப்போ நம்ம சைன் ஏ வேல்யூவும் சீக்கண்ட் ஏ வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். சைன் ஏ இஸ் ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டன்யூஸ். இங்கே ஆப்போசிட் சைடு இஸ் பிசி பை ஹைப்போட்டன்யூஸ் இஸ் ஏசி. ஸோ சைன் ஏ இஸ் 15K by 17K. Sin A is 15/17. Next, we'll move on to secant A. Secant A is 1/cos A. அதனால் this is hypotenuse by base. இங்கே hypotenuse is AC by base is AB. So AC by AB. AC yoda value is 17K by AB yoda value 8K. Secant A value is 17/8. Next sum போலாம். Fifth one. Given secant theta is equal to 13/12. Calculate all other trigonometric ratios. ஓகே, சீக்கண்ட் தீட்டா கொடுத்துருக்காங்க, நம்மளை எல்லா ரேஷியோஸும் சைன் தீட்டா காஸ் தீட்டா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லெட்ஸ் ட்ரா அ ட்ரையாங்கிள். ஏபிசி. இதை தீட்டான்னு மார்க் பண்ணிக்கலாம். இதோட சீக்கண்ட் வேல்யூ அதாவது 1/cos A தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, which is hypotenuse by base. இங்கே hypotenuse is AC by base is AB. So now AC by AB யோட வேல்யூ என்னன்னா 13/12. எல்லா சம்லையும் பண்ணுற மாதிரி இது எக்ஸாக்ட் வேல்யூ இல்லாததுனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கேயால் மல்டிப்ளை பண்ணுவோம். Now let's take this AC value as 13K and AB value as 12K. இப்போ நம்ம பிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பித்தகாரஸ் தியரம் BC whole square plus AB whole square is equal to AC whole square. BC தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ BC whole square is equal to AC whole square minus AB whole square. BC is root of AC whole square minus AB whole square. இப்போ நமக்கு ஏசியோட வேல்யூ தெரியும், which is 13K whole square minus ஏபியோட வேல்யூ 12K. ஸோ 12K whole square. Root of 169K square minus 144K square. Now BC is equal to root of 25K square. 25 ஓட root is 5, K square ஓட root is K. So BC ஓட value
5k அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேர்ட் சைடோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது எல்லா சைன் ரேஷியோஸையும் கண்டுபிடிக்கலாம். சைன் தீட்டா which is opposite side by hypotenuse. இங்கே opposite side is BC by hypotenuse is AC. So BC by AC. BC is 5k by AC is 13k. So 5k by 13k. Sin theta oda value is 5 by 13. Then cos theta. Cos theta is base by hypotenuse. In the base is AB, hypotenuse is AC. So AB by AC. AB is 12k by AC is 13k. So cos theta oda value is 12 by 13. இப்போ tan theta. Tan theta is opposite side by base. அப்படி இல்லைனா sin theta by cos theta னு எழுதலாம். Which means 5 by 13 by 12 by 13. So this becomes 5 by 13 into 13 by 12. இப்போ இதுவும் cancel ஆகி 1 ஆயிடும். So tan theta is 5 by 12. Next set of 3 thetas, cos theta, cosec theta. Cosec theta is 1 by sin theta. Sin theta ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 5 by 13. So cosec theta ஓட வேல்யூ is 13 by 5. Then secant theta. இது 1 by cos theta. Cos theta ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 12 by 13. So secant theta ஓட வேல்யூ is 13 by 12. Then cot theta. Cot theta ஓட வேல்யூ is 1 by tan theta. அப்படி இல்லைனா cos theta by sin theta னு எழுதலாம். ஸோ இங்கே tan theta ஓட வேல்யூ என்ன 5 by 12. ஸோ அப்போ cot theta ஓட வேல்யூ is 12 by 5. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். 6th question. If angle A and angle B are acute angles such that cos A is equal to cos B, then show that angle A is equal to angle B. இந்த மாதிரி சம் நம்ம எக்ஸாம்பிள்லேயே போட்டிருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னா cos A is equal to cos B ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம angle A is equal to angle B ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, now 6th question. 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். 1 2. ஓகே, இது ட்ரையாங்கிள் நம்பர் 1, ட்ரையாங்கிள் நம்பர் 2 டினோட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆங்கிள் A, திஸ் இஸ் ஆங்கிள் B. இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் பண்ணலாம் DEF. இந்த ட்ரையாங்கிளை PQR அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? given is cos A is equal to cos B. நம்ம to prove that என்ன பண்ணணும்னா angle A is equal to angle B. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் காஸோடைய வேல்யூ எடுத்துக்கலாம். cos A is base by hypotenuse. பேஸ் இங்கே EF by hypotenuse is DF. ஸோ EF by DF. செகண்ட் ட்ரையாங்கிளில் காஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். cos B is base by hypotenuse. அதாவது QR by PR. கொஷனில் கொடுத்துருக்கப்படி பார்த்தா cos A is equal to cos B. So EF by DF is equal to QR by PR. ஓகே, இப்போ நம்ம இதை நமக்கு தேவையானபடி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூவை டிவைடுக்கும் திஸ் வேல்யூவை மல்டிப்ளிகேஷனுக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். EF by QR is equal to DF by PR. ஸோ இதை நம்ம Kன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்பிரஷன் 1ன்னு டினோட் பண்ணிக்கலாம். நவ் இப்போ நம்ம தேர்ட் சைடோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். which is DE. DE whole square plus EF whole square is equal to DF whole square. பித்தகாரஸ் தியரம் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். DE whole square plus EF whole square is equal to DF whole square. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ணலாம்.
PQ whole square plus QR whole square is equal to PR whole square. Okay. Second triangle PQ whole square plus QR whole square is equal to PR whole square. இப்போ நம்ம DE தான் கண்டுபிடிக்கணும். ஸோ DE whole square is equal to DF whole square minus EF whole square. DE is equal to root of DF whole square minus EF whole square அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே PQ நமக்கு வேணும். ஸோ PQ whole square is equal to PR whole square minus QR whole square. So now PQ is equal to root of PR whole square minus QR whole square. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் 1 பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன் 1 படி பார்த்தா EF by QR is equal to K as well as DF by PR is also equal to K. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே எழுதிக்கலாம். EF is equal to K into QR. அதே மாதிரி DF இங்கே DF is equal to அதே K into PR. இந்த சைடு டிவைடில் இருக்கிறத அந்த சைடு மல்டிப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ DF is equal to K into PR. இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். DE is equal to root of K into PR whole square minus K into QR whole square. Okay. So now expand பண்ணலாம். K square into PR whole square minus K square into QR whole square. Now K square காமன்றதுனால அதை காமனாக எடுக்கலாம். K square into PR whole square minus QR whole square. இப்போ K squareோட root is K. ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். K into root of PR whole square minus QR whole square. இப்போ நமக்கு DEயோட வேல்யூ கிடச்சிருச்சு. DE is equal to K into root of PR whole square minus QR whole square. And PQவோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. Let's mark this as 3. Mark this as 4. Okay. Equation 3 divided by equation 4. DE by PQ is equal to K into root of PR whole square minus QR whole square. அங்கே எழுதியிருக்கிறத இங்கே எழுதலாம். டிவைட் பண்ணலாம். PQவோட வேல்யூ root of PR whole square minus QR whole square. This both are one and the same ratios. So இதை cancel பண்ணலாம். Which is 1. K into 1 equal to K. அதாவது DE by PQ is also equal to K. ஸோ நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிற ஈக்குவேஷன் 1 படி பார்த்தா EF by QR as well as DF by PR எல்லாமே equal to K. ஸோ இப்போ என்ன எழுதலாமா EF by QR is equal to DF by PR is equal to DE by PQ. Both are equal to K. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ட்ரையாங்கிள்ஸோட ரேஷியோஸ் சைட்ஸோட ரேஷியோஸ் எல்லாமே ஈக்குவல்னு தெரியுது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சிமிலர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இருக்கிற எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லா ட்ரையாங்கிள்ஸில் இருக்கிற சைட்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். which means angle A is equal to angle B. அதே மாதிரி angle DEF is equal to angle PQR and angle EDF is equal to angle QPR. எல்லாமே ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது angle A is equal to angle B. அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.
இப்போதைக்கு நம்ம எக்ஸசைஸ் 8.1 இருக்கிற 6 சம்ஸ் போட்டிருக்கோம். மீதி இருக்க சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேத் இஸ் ஃபன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.